வெனஸ்டே கேரட் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கேரட் எடுத்து நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சிருக்க கேரட் ஜூஸ் இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்காகும். இப்போ திக்கான இந்த மாவை எடுத்து இடியாப்ப பிழியத்தில் போட்டு நல்லா இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரெடியான இடியாப்பத்தை எடுத்து நல்லா இட்லி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேரட் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான். ஸ்ட்ராபெரி, நாட்டு சக்கரை, பால் இதெல்லாம் போட்டு சூப்பராக ஜூஸும் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு புடலங்காலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தோல் சீவின புடலங்காய் தோல் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் சட்னி ட்ரை பண்ணலான்ட்டு. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் வெஜ் கோலா உருண்டை, தொட்டுக்க சூப்பரான புடலங்காய் பொரியல் தான். இந்த வெஜ் கோலா உருண்டையோட ரெசிபியை நான் அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காம போய் பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை தொடர்ந்து பார்க்கணுமா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்